Stepstone presenting Viram, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு at காட்டுப்பாக்கம் போரூர். கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல் 14, 15, 16, 17, 24, 25, 26, 27 இந்த சரத்துக்களை எல்லாம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்தியா வந்து ஒரு மதசார்பற்ற நாடு. உங்களுக்கு வந்து சனாதன கருத்துக்களை உடன்பாடு இருக்கலாம், நீங்கள் போய் சனாதன கருத்துக்களை பேசலாம், அது உங்களுடைய பேச்சுரிமை. ஆனால் அரசாங்கமே அதை செய்யுது. இந்த நாட்டை ஆளக்கூடிய தலைமை பீடத்தில் இருக்கக்கூடிய மோடியும் அமித்ஷாவுமே திட்டமிட்டு அதை பண்றாங்க. ஒரு கிராமத்துக்குள்ள போனீங்கன்னா தனித்தனி சாதி, தனித்தனி தெருவு, தனித்தனி சுடுகாடு, தனித்தனி பழக்க வழக்கங்கள் இருக்கு. அப்புறம் எப்படி வந்து நீ வந்து இந்து ஒற்றுமையை உருவாக்க முடியும்? அப்ப இந்த முறை வந்து விசிகாவுடைய டிமாண்ட் வந்து இரட்டை இலக்கம் தானா? திமுகவுக்கு அடுத்த இடத்துல வாக்கு வங்கி அதிகம் உள்ள ஒரு கட்சி வந்து விடுதலை சிறுத்தைகள். இப்ப முத நாங்க தேர்தல் களத்துக்கு வந்த அப்பயே இரட்டை இலக்கம் தான் எங்களுக்கு. அதிமுக வந்து பாஜகவிடம் ரொம்பவே உஷாரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாரு உங்களுடைய தலைவர் திருமாவளவன். ஏதோ ஒரு கட்சியை காலி பண்ணாதான் அவங்க தமிழ்நாட்டில் வளர முடியும். அப்ப ரொம்ப எளிமையா காலி பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து அதிமுக தான். திமுக இங்க வலிமையா இருக்கு. நாங்க வந்து மேற்கு வங்காளத்திலும் தமிழகத்திலும் பாஜக ஆளும் கூட்டணி அரசாங்கத்தை அமைப்போன்னு சொல்றாங்க. ஏன் உங்களால் எதிர்த்து பேச முடியல? இதைத்தான் ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீத்வன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளர் மதிப்பிற்குரிய திரு பாவலன் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா. ஜூன் 14ஆம் தேதி மதச்சார்பற்ற நல்லிணக்க பேரணியை வந்து திருச்சியில் மிகப்பெரிய அளவில் முன்னெடுத்து நடத்த இருக்கீங்க. ஏன் இந்த ஒரு பேரணியை வந்து முன்னெடுத்து நடத்தும்? மதச்சார்பின்மை காப்போம் மாபெரும் மக்கள் எழுச்சி பேரணியை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஜூன் 14ஆம் தேதி திருச்சிராப்பள்ளியில் நடத்துகிறோம். தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் காலத்தின் தேவை கருதி இன்றைக்கு மதச்சார்பின்மை என்பதை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற அந்த முனைப்போடு இதை ஒரு செயல் திட்டமாக முன்னெடுத்திருக்கின்றார். தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் என்கின்ற இந்த கட்சி தலித் பேந்தராக இருந்த காலத்திலிருந்தே, அவர் இந்த இயக்கத்திற்கு தலைமை பொறுப்பு ஏற்ற காலத்திலிருந்தே மதச்சார்பின்மை அப்படின்றத பாதுகாப்பதில், அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதில் ரொம்ப தீவிரமாக உறுதியாக இருந்தார். அவருடைய கடந்த கால அந்த 35 ஆண்டு கால போராட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத வெறிக்கு எதிராக, சாதி வெறிக்கு எதிராக தன்னுடைய முழக்கங்கள், செயல்பாடுகள் அத்தனையும் அதில் தான் இருக்கும். விடுதலை சிறுத்தைகள் கட்சியோடைய அந்த அடிப்படை கொள்கை பார்த்திங்கன்னா, அதில் அந்த சாதி ஒழிப்பு, மதவெறி மாய்ப்பு அப்படின்றத வந்து ஒரு முதன்மையான ஒரு செயல் திட்டமாக வச்சுருப்பார். இந்தியா வந்து ஒரு பல மதங்கள் தோன்றிய ஒரு நாடு. இப்போ இந்து, பௌத்தம், சமணம், ஜைனம், சீக்கியம், இப்படி நிறைய மதங்கள் வந்து தோன்றிய நாடு தான் இந்தியா. அதற்கு உள்ள இப்போ இந்து பார்த்திங்கன்னா, இந்து மதம் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே சைவம், வைணவம், கௌமாரம், இன்னும் இது மாதிரி இன்னும் ஒரு 5-6 மதங்கள் வந்து இந்து மதத்துக்குள்ளே உட்பிரிவுகளாக வந்து தோன்றியது. அப்போ இந்தியா அப்படின்னு பார்த்திங்கன்னா பல மதங்களை சார்ந்து இருக்கக்கூடிய மக்கள், பல வழிபாட்டு முறைகளை கடைபிடிக்கக்கூடிய மக்கள், பல இனங்களை, தேசிய இனங்களை கொண்ட மக்கள். அப்போ இப்படிப்பட்ட மக்கள், இப்போ ஒரு ஆயிரக்கணக்கான மொழிகள் தோன்றிய ஒரு நாடு. இப்போல்லாம் அழிஞ்சு போச்சு, வழக்கில் இல்லை. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு தாய்மொழி இருக்குது. அது போக வந்து பழங்குடி மக்கள் பேசக்கூடிய மொழிகள் நிறையா இருந்தது. அதெல்லாம் இப்போ வழக்கத்தில் இல்லை. அப்படிப்பட்ட இந்த இந்தியா வந்து ஒரு மதத்தை சார்ந்து இருக்கக்கூடாது அப்படின்றதான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அரசமைப்பு சட்டத்தை எழுதும்போது ரொம்ப கவனத்தோடு இந்த நாட்டின் நிலை அறிந்து இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு, செக்யுலர் ஸ்டேட்ஸ் அப்படின்றத அரசமைப்பு சட்டத்தில் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக வந்து வலியுறுத்தினார். கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல் 14, 15, 16, 17, 24, 25, 26, 27 இந்த சரத்துக்களை எல்லாம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்தியா வந்து ஒரு மதசார்பற்ற நாடு. இங்கே வந்து எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் அவங்களோட மதத்தின் கருத்துக்களை பரப்புவதற்கும் அதற்கான நிறுவனங்களை நடத்துவதற்கும் உரிமையை அது கொடுக்குறாரு. ஒரு மதம் வந்து இன்னொரு மதத்தை வந்து மதத்தின் அடிப்படையில் வந்து வெறுப்பை திணிக்கக்கூடாது. இப்போ எனக்கு ஒரு மதம் பிடிக்குது அப்படின்னா, என் மதம் தான் உயர்ந்தது, உன் மதம் தாழ்ந்தது அப்படின்னு சொல்லி வெறுப்பை திணிக்கக்கூடாது.
மதத்திற்கு உள்ளேயே மனிதநேயம் கடைபிடிக்கப்படாமல் இருந்தால் அதை வந்து சுட்டி காட்டலாம், விமர்சனம் பண்ணலாம். இப்போ இந்து மதத்துக்குள்ளே வந்து சாதிய ஏற்றத்தாழ்வு இருக்குது, வேறு எந்த மதத்திலுமே இல்லை. இப்போ இங்கே வந்து பிறப்பின் அடிப்படையில் வந்து ஒருத்தன் வந்து இந்துவாக அறியப்படுறான், ஆனால் அதற்கு முன்பே அவன் சாதியாக அறியப்படுறான். நீ பிறந்தாலே இந்து மதத்தில் பிறந்தாலே நீ முதல்ல உன்னுடைய அடையாளம் வந்து மத அடையாளம் கிடையாது, சாதி அடையாளம் தான். இப்போ இஸ்லாத்தில் ஒருத்தன் பிறந்தால் அது வந்து மத அடையாளம், கிறிஸ்துவத்தில் பிறந்தால் அது வந்து மத அடையாளம், ஆனால் சீக்கியத்தில் பிறந்தால் சீக்கிய அடையாளம். இப்போ ஆனால் இந்து மதத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் பிறந்த உடனே சாதி அடையாளம் தான். ஏன்னா யாருக்கு பிள்ளையாக பிறகுற, யாருக்கு எந்த சாதியில் நீ பிள்ளையாக பிறகுற, அப்போ சாதி அடையாளம் தான் அங்கே தீர்மானிக்கப்படுது. அப்போ இந்த முரண்பாடுகளை வந்து நம்ம சுட்டி காட்டலாம், அந்த முரண்பாடுகளை நீக்குவதற்கு போராடலாம், அதுக்கு சட்டத்தில் இடம் இருக்குது. ஆனால் மதத்தை மட்டுமே முன்னிறுத்தி ஒரு நாட்டை வந்து உருவாக்குவது பிற மதத்தின் மீது மதத்தை வழிபடக்கூடியவர்கள் நம்பக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை உருவாக்கும். அப்போ அன்றைக்கு இந்தியா ஒரு இந்துக்களுக்கான நாடாக வந்து இதை கட்டமைக்கணும் அப்படின்னு தான் அன்னைக்கு வந்து நிறையா பேர் வந்து முயற்சி எடுத்தாங்க. இந்து மகாசபை நாடு விடுதலைக்கு முன்பே இந்து மகாசபையை நடத்தக்கூடியவர்கள் ஏராளமான பேர் வந்து இது வந்து இந்துக்களுக்கு நாடு அப்படி தான் அதை வந்து கட்டமைக்கணும். ஒருவேளை நாடு வந்து இந்தியா வந்து விடுதலை பெற்றால் கூட அரச மதமாக வந்து இந்து மதத்தை வந்து வைக்கணும்னு சொன்னாங்க. இப்போ எப்படி வந்து நீங்கள் ஐரோப்பிய நாடுகளில் போனீங்கன்னா கிறிஸ்தவம் தான், அங்கே அரபு நாடுகளுக்கு போனீங்கன்னா இஸ்லாம், ஆசிய நாடுகளுக்கு போனீங்கன்னா பௌத்தம், எல்லா நாடுகளுமே கிழக்காசிய நாடுகளுக்குள்ள வந்து பௌத்த மதம் தான், அங்கே வந்து அரச மதம் பௌத்தமாக இருக்கும். அதே மாதிரி வந்து நீங்கள் யூரோப் கண்ட்ரிஸ் ஐரோப்பிய நாடுகள் போனீங்கன்னா ஏராளமான நாடுகளில் வந்து கிறிஸ்தவ மதம் தான் அந்த நாட்டினுடைய மதமாகவே இருக்கும். அரபு நாடுகள் முழுக்க வந்து இஸ்லாம் தான் தழுவி தான் அந்த நாடுகள் மூலம் இருக்கும். ஆனால் இந்த உலக நாடுகள்லேயே இந்தியா தனிச்சு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எந்த மதத்தையும் சார்ந்தது அல்ல. இந்து மதத்துக்கோ கிறிஸ்தவத்துக்கோ இஸ்லாத்துக்கோ பௌத்தத்துக்கோ சீக்கியத்துக்கோ சமணத்துக்கோ ஜைனத்துக்கோ எதற்கும் சாராத ஒரு நாடு, ஒரு துணைக்கண்டம், பல்வேறு இனங்கள் தோன்றிய ஒரு நாடு, ஏராளமான மொழிகள் தோன்றிய ஒரு நாடு, டிஃப்ரெண்ட் கல்ச்சர். ஒரு நீங்கள் ஒரு ஸ்டேட்டை தாண்டிட்டீங்கன்னா ஒரு மாநிலத்தை தாண்டி இன்னொரு மாநிலத்துக்கு போனீங்கன்னா உணவு மாறுபடுது, உடை மாறுபடுது, பழக்க வழக்கங்கள் மாறுபடுது. இந்து சமூகத்துக்குள்ளே ஏராளமான இது இருக்குது. இப்போ ஒரு கிறிஸ்தவன் இந்தியா முழுமைக்கும் ஒரே மாதிரி வழிபாடு, ஒரே கடவுள். ஒரு இஸ்லாம் இந்தியா முழுமைக்கும் ஒரே மாதிரி வழிபாடு. ஒரு பௌத்தன் இந்தியா முழுமைக்கும் ஒரே மாதிரி வழிபாடு. ஒரு சீக்கியன் இந்தியா முழுமைக்கும் ஒரே மாதிரி வழிபாடு. ஆனால் இந்து மதத்துக்குள்ள இந்தியா முழுமைக்கும் ஒரே மாதிரியான வழிபாடு இருக்குன்னா இல்லை. கடவுள் ஒரே மாதிரி கடவுள்னா இல்லை. இப்போ தமிழ்நாட்டில் வந்து முருகனை வந்து தமிழ் கடவுளாக சொல்கிறோம். ஆனால் தமிழ்நாட்டை தாண்டிட்டிங்கன்னா வேறு எந்த மாநிலத்திலையும் முருகனுக்கு கோயில் கிடையாது. தமிழர்கள் வேணால் கட்டியிருக்கலாம், இங்கேருந்து போய் தங்கி வாழக்கூடிய தமிழர்கள் கிடையாது. ஆனால் பிற மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் முருகனும் எங்கள் கடவுள் தான். அங்குள்ள இந்துக்கள் ஒரு ஊபிலேயோ ஒரு குஜராத்லேயோ பீகார்லேயோ ராஜஸ்தான்லேயோ மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடியவங்க இந்துக்கள் தானே, நாங்கள் இந்துக்கள்ப்பா, எங்களுக்கு முருகனும் கடவுள் தான் சொல்லிட்டு யாரும் அங்கே கோயில் கட்டுறாங்களா? கிடையாது. அப்போ கடவுளும் மாநிலத்துக்கு மாநிலம் வேறுபடுகிறது, வழிபாட்டு முறையும் வேறுபடுகிறது, பண்பாடு மாறுபடுகிறது, உணவு மாறுபடுகிறது, உடை மாறுபடுகிறது. அப்போ என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஆஃப் கல்ச்சர்ஸ் தான் வந்து இந்தியாவில். அப்போ இதெல்லாம் அம்பேத்கர் வந்து ரொம்ப டெப்த்தாக ஆழமாக வந்து சிந்திக்கிறாரு. சரி, அன்றைக்கி நிறைய பேர் வந்து இது இந்துக்கள் நாடாக அறிவிக்கும் போது அவர் முடியாதுன்றாரு. ஏன்னா அவர் வந்து கொலம்பியா யூனிவர்சிட்டியில் படிக்கிறாரு, அமெரிக்காவில் படிக்கிறாரு, லண்டனில் போய் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸில் அதில் அங்கே போய் படிக்கிறாரு. எல்லாத்தையும் வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸை வந்து வேர்ல்டு வைடாக படிக்கிறாங்க. ஃபுல்லாக அரசியலை படிக்கிறாரு, சமூகத்தை படிக்கிறாரு, மதங்களை படிக்கிறாரு, சாதிகளை படிக்கிறாரு. எல்லாமே அவர் படிக்காத சப்ஜெக்டே கிடையாது. எல்லாத்தையும் படித்த பிறகு தான் அவரும் ஒரு முடிவுக்கு வராரு. இந்தியா வந்து இப்படி வடிவமைச்சாதான் இது வந்து இந்த நாடு தாங்கும், எல்லோருக்குமான அடிப்படை உரிமைகளை வந்து இங்கே பாதுகாக்க முடியும். இது இந்துக்கள் இந்த இந்திய நாட்டிற்கு இந்து மதம் தான் அரசு மதம் அப்படின்னு வந்து உருவாக்கிட்டோம்னா அது மிகப்பெரிய ஆபத்தை உருவாக்கும். இந்த சாதிய கட்டமைப்பு அப்படியே பாதுகாக்கப்படும். அடிப்படை உரிமைகளோ கல்வி உரிமையோ வேலைவாய்ப்பு உரிமையோ பேச்சு உரிமையோ எழுத்துரிமை யாருக்கு கிடைக்காம போயிடும். அப்போ அதெல்லாம் அவர் தெரிஞ்சுதான் இதை வந்து இந்தியா வந்து ஒரு செக்குலர் ஸ்டேட், மதசார்பற்ற நாடு, இது வந்து ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடுன்றது வந்து அரசமைப்பு சட்டத்தின் ஊடாக டிக்ளேர் பண்ணுறாரு. அப்படி
அம்பேத்கர் அவர்களால் உருவாக்கப்பட்ட நாட்டிற்கு இன்றைக்கு மிகப்பெரிய ஆபத்து. பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு மதத்தின் கருத்துக்களை மட்டுமே, இந்து மதத்திற்கான அந்த கருத்துக்கள், சனாதன கருத்துக்கள், ஏற்றத்தாழ்வை வலியுறுத்தக்கூடிய, நியாயப்படுத்தக்கூடிய, பெண்களுக்கு எதிரான, விளிம்புநிலை சமூகத்திற்கு எதிரான அந்த சனாதன கருத்துக்களை உயர்த்தி பிடித்து அதை அரசின் ஊடாக மக்கள்கிட்ட நடைமுறைப்படுத்துறது. இப்போ உங்களுக்கு வந்து சனாதன கருத்துக்களை உடன்பாடு இருக்கலாம், நீங்கள் போய் சனாதன கருத்துக்களை பேசலாம், அது உங்களுடைய பேச்சுரிமை. ஆனால் அரசாங்கமே அதை செய்யுது. இந்த நாட்டை ஆளக்கூடிய தலைமை பீடத்தில் இருக்கக்கூடிய மோடியும் அமித்ஷாவுமே திட்டமிட்டு அதை பண்ணுறாங்க. இப்போ இங்கே வந்து என்ன பேசினார் அமித்ஷா? இங்கே வந்தார்ல, என்னென்ன பேசினார்? இந்துக்களை பூரா ஒருங்கிணைக்கணும் அப்படின்றாரு. இந்து ஒற்றுமையை பற்றி பேசுகிறாரு. ஏன் இந்துக்கள் இங்கே இது சரி, என்ன இந்து ஒற்றுமையை பற்றி பேசுனா இங்கே சாதி ஒழிக்கணும். நீங்கள் சாதி ஒழிப்பீங்களா? ஒவ்வொரு இந்துமே தனித்தனி சாதியாக வந்து இயங்கும்போது நீ இந்து ஒற்றுமை எப்படி உருவாகும்? ஹிந்து ஃபெடரலிசம் எப்படி உருவாகும்? உருவாக வாய்ப்பே கிடையாது. ஒரு கிராமத்துக்குள்ள போனீங்கன்னா தனித்தனி சாதி, தனித்தனி தெருவு, தனித்தனி சுடுகாடு, தனித்தனி பழக்க வழக்கங்கள் இருக்கு. அப்புறம் எப்படி வந்து நீ வந்து இந்து ஒற்றுமையை உருவாக்க முடியும்? உருவாக்க முடியாது. ஒரு நாட்டை ஆளக்கூடிய உள்துறை அமைச்சர் அந்த மாதிரி வார்த்தையும் சொல்லவும் கூடாது. ஏன்னா இந்த நாட்டிற்குள்ள ஒட்டுமொத்தமாக இந்தியாவிற்கு நீங்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷா. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கும், இஸ்லாமியர்களுக்கும், பௌத்தர்களுக்கும், சீக்கியர்களுக்கும், ஜைனர்களுக்கும், பழங்குடி மக்களுக்கும், பட்டியல் சமூக மக்கள் அனைவருக்கும் நீ தானே உள்துறை அமைச்சர். அப்போ நீ வந்து இந்துக்களுக்கு மட்டுமே வந்து அமைச்சர் கிடையாது. அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது பேசிய பேச்சு. அப்போ இந்த பாரதிய ஜனதா ஆட்களால், சங்க பரிவார கூட்டங்களால் இன்றைக்கு நடைமுறையில் இருக்கக்கூடிய அரசமைப்பு சட்டம் வலியுறுத்தக்கூடிய மதச்சார்பின்மை என்கின்ற அந்த கோட்பாட்டை தகர்ப்பதற்கு இவர்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய சூழ்ச்சிகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அரங்கேற்று வர்றாங்க. அப்போ இன்றைக்கு ஃபெடரலிசத்தை பற்றி நாடே பேசுது. கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராக வந்து மத்திய அரசு இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் அந்த குரல் ஓங்கி ஒலிக்குது. மாநில உரிமைகளை வந்து இவங்க மறுக்கிறாங்க, ஒன்றிய அரசு வந்து சர்வாதிகாரம் பண்ணுது, கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராக இருக்குது. இந்தியா வந்து பல மாநிலங்களை அடக்கிய ஒரு கூட்ட அரசு, அப்படிதான் வந்து இது சொல்லி முடிச்சுக்கிறேன். அரசமைப்பு சட்டம் வலியுறுத்துது. ஆனால் இன்னைக்கு அது ஒரு பெரிய டிபேட்டாக மாறி இருக்க போது இந்த மதசார்பின்மையை பற்றி யாரும் சிந்திக்கலை. அதை விடுதலை சிறுத்தைகள் தலைவர் எழுச்சி தமிழர் தான் இவங்க வந்து இந்த சட்ட திருத்தத்தின் ஊடாக பல்வேறு சட்டங்களை வந்து புதுசாக கொண்டு வரதன் அடிப்படையில் இவங்க முழுக்க வந்து இதை வந்து ஒரு மதசார்புள்ள நாடு, இந்துக்களுக்கு நாடாக வந்து கொண்டு வர்றாங்க. கிறிஸ்தவர்களுக்கு, இஸ்லாமியர்களுக்கு, பிற மதத்தவர்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலை கொடுக்குறாங்க அப்படின்றத ரொம்ப இன்றைக்கு அது நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது. அதற்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் ஜூன் 14 வந்து விடுதலை சிறுத்தைகள் சார்பில் இந்த மதச்சார்பின்மை காப்போம். அது வந்து புரட்சியாளர் அம்பேத்கர் மாதிரி விருப்பப்பட்டவர்கள் இந்த மாதிரி கோட் ஷூட் போட்டு வாங்கன்னு தலைவர் வந்து சொல்லியிருக்காரு. அதன் அடிப்படையில் தான் நாங்கள் அதை பயன்படுத்துவோம். தேர்தலை மையப்படுத்திய திருமா அவர்கள் இது மாதிரியான ஒரு மிகப்பெரிய பேரணியை வந்து நடத்துகிறார் அப்படிங்கிற விமர்சனங்கள் வந்து முன்வைக்கப்படுது. அப்போ 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவிடம் அதிக தொகுதிகளை பெறுவதற்காக எங்களுக்குன்னு ஒரு பெரிய பலம் இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்காக தான் அந்த பேரணியா? அதாவது வந்து பேரணியோ, மாநாடோ, பொதுக்கூட்டமோ, ஆர்ப்பாட்டமோ, போராட்டமோ, விடுதலை சிறுத்தைகளுடைய வரலாறே வந்து அதுதான். தேர்தலுக்காக நாங்கள் எதுவுமே மனசில் வச்சு செய்கிறது கிடையாது. தேர்தலுக்காக நாங்கள் கட்சி நடத்தலை. நாங்கள் வந்து மக்களை பாதுகாக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது. விளிம்புநிலை சமூகமாக இருக்க நாடு முழுவதும் சிதறி கிடக்கின்ற எல்லா சாதிகளில் இருக்கின்ற தொழிலாளர்களை, விவசாயிகளை, ஏழை எளிய மக்களை, சாமானிய மக்களை பாதுகாக்க வேண்டிய கடமை எங்கே இருக்குது. அவங்கள பற்றி யார் சிந்திக்கிறா? எந்த கட்சி சிந்திக்குது? பாரதிய ஜனதா வந்து நாட்டை ஆண்டுட்டு இருக்கு. ஏழை எளிய மக்களுக்கான கட்சியாது, தொழிலாளர்களுக்கான கட்சியாது, விவசாயிகளுக்கான கட்சியாது, பழங்குடி மக்களுக்கான கட்சியாது. பழங்குடி மக்கள் நீங்கள் சுட்டுக்கொள்ளலை, மாவோஸ்ட் வேட்டைன்னு சொல்லிக்கிட்டு ஜார்க்கண்டில் இப்போ எத்தனை பழங்குடி மக்கள், அப்பாவி மக்களை சுட்டு கொள்றீங்க. இப்போ இதில் இப்போ இது இம்பாலாவில் என்ன நடந்துட்டுருக்கு? இப்போ மணிப்பூரில் இன்றைக்கு நேற்று முந்தானத்து அப்பாவி மக்கள் செத்து மடியலை, ஒரு அரசாங்கம் வேடிக்கை பார்க்குது. மக்கள் வந்து மோதி செத்துக்கிட்டு இருக்கும்போது அரசாங்கம் வேடிக்கை பார்த்துட்ருக்கு. அப்போ இப்படி இந்த சூழல் இருக்கும்போது விடுதலை சிறுத்தைகள் வந்து இந்த கட்சியே தொடங்கப்பட்டது நோக்கமே வந்து
வெறும் பட்டியல் சமூக மக்களை மட்டுமே மையப்படுத்தி தொடங்கப்படலை. எல்லா சமூகத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் இருக்கிறாங்க. அப்போ எல்லோருக்குமான வந்து ஒரு ஒரு அரசாங்கத்தை உருவாக்கணும். பொலிட்டிக்கல் பவர் வந்து டீசென்ட்ரலைசேஷன் ஆகணும். அரசியல் அதிகாரம் எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நாங்கள் போராடி ஒரு இடத்த நோக்கி நகர்ந்துட்டோம். இப்போ இந்த மண்பாண்டம் செய்யக்கூடிய குயவர்கள், முடிதிருத்தக்கூடிய சமூகம், துணி வெளுக்கக்கூடிய சமூகம், இது மாதிரி ஏராளமான சமூகங்கள் இருக்குது. ட்ரைபில் போனீங்கன்னா வந்து இருளர் நிறையா இருக்காங்க. அதுபோக வந்து எல்லா சாதிகள்லேயும் வந்து தொடர்ந்து பாரம்பரியமாக ஏழைகளாக வாழக்கூடிய ஒரு மக்கள் இருப்பாங்க. அது அந்த சாதிகளால் புறக்கணிக்கப்பட்ட மக்களாக இருப்பாங்க. இப்போ எல்லா வந்து அரசியல் அதிகாரம், கல்வி, வேலைவாய்ப்பு, பொருளாதார முன்னேற்றம் இது எல்லோருக்குமே வந்து பகிர்ந்தளிக்கப்படணும். அப்படின்னா அவர்களுக்கான குரல் ஒரு கட்சி இருக்கணும். அந்த குரல் தான் விடுதலை சிறுத்தைகள். அப்போ தேர்தலை மையப்படுத்தி மட்டுமே நாங்கள் வந்து ஒரு மாநாட பேரணி நடத்த மாட்டோம். சமயத்தில் கூடுதல் தொகுதிகளை பெறுவோம் அப்படின்னு சொல்லி பேசி கூடுதல் தொகுதி நாங்கள் பெறுவோங்க. வன்னியரசு ஒரு பக்கம் 25 சீட்டாவது நாங்கள் வாங்குவோம் அப்படின்னு ஒரு டைம் பேட்டி கொடுத்தாரு. இப்போ திரும்ப அவர்கள் நிச்சயமாக மார்க்சிஸ்ட் நாங்கள் இன்னைக்கு நாங்கள் எங்களோட இப்போ முத நாங்கள் தேர்தல் களத்துக்கு வந்த அப்பயே இரட்டை இலக்கம் தான் எங்களுக்கு. நாங்கள் வந்து 2001 திமுகவோட கூட்டணி வைக்கும்போது இரட்டை இலக்கத்தை நாங்கள் கேட்டோம். இரட்டை இலக்கம் வழங்கப்பட்டது. தமிழ்நாட்டில் 8, பாண்டிச்சேரியில் 2 கொடுத்தாங்க, புதுச்சேரியில் 2 கொடுத்தாங்க. அன்றைக்கு 2001 எங்களுக்கு இரட்டை இலக்கம் தான். அப்போ நாங்கள் வந்து இரட்டை இலக்கத்தில் தான் வந்து போட்டின்னு சொல்லி எங்கள் கடந்த காலத்திலேருந்து எல்லாமே அப்படி தான் நாங்கள் வந்து கேட்டிருக்கோம். எங்களோட டிமாண்ட் அதுதான். அப்போ இந்த முறை வந்து விசிகாவுடைய டிமாண்ட் வந்து இரட்டை இலக்கம் தானா? இரட்டை இலக்கம் தான், அதில் மாற்று கருத்து இல்லை. ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களால் பெரிதும் ஈர்க்கப்பட்டு நமக்கான கட்சி இது, திருமாவளவன் நமக்கான தலைவர், விடுதலை சிறுத்தைகள் கட்சி நமக்கான கட்சி அப்படின்ற அந்த அங்கீகாரம் வந்து எல்லா தரப்பு மக்கள்கிட்ட உருவாயிருக்கு. அப்போ வந்து நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து திமுக கூட்டணியிலேயே வாக்கு வங்கி அதிகமாக உள்ள கட்சி வந்து 2வது இடத்துல இருக்குது விசிகா தான் திமுக கூட்டணியில். இல்லை அப்படி இருந்தும் கடந்த தேர்தலில் உங்களுக்கு அதான் சொல்கிறேன். திமுக அணியில் திமுகவுக்கு அடுத்த இடத்துல வாக்கு வங்கி அதிகம் உள்ள ஒரு கட்சி வந்து விடுதலை சிறுத்தைகள் தான். இப்போ எங்களின் குரல் என்பது சாமானிய மக்களுக்கானது, ஏழை எளிய மக்களுக்கானது. அப்போ எங்களுக்கு இடங்கள் வந்து கூடுதலாக தேவைப்படுது. நாங்கள் வந்து இப்போ விடுதலை சிறுத்தைகளுக்கு மட்டுமான அதிகாரத்தை நாங்கள் பேசலை, எல்லா தரப்பிலும் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கான அதிகாரத்தை பற்றி நாங்கள் பேசியிருக்கோம். அப்போ எங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த கூடுதல் எண்ணிக்கை என்பது ஏழை எளிய மக்களுக்கு, சாமானிய மக்களுக்கு, உழைக்கின்ற மக்களுக்கு கொடுக்கறதா தான். அந்த அக்கௌண்ட்டில் தான் நீங்கள் அதை பார்க்கணும். புரியுதுங்களா? அதே அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட வளர்ச்சிக்கு ஏற்றவாறு, எங்களுடைய வலிமைக்கு ஏற்றவாறு தான் கூடுதல் எண்ணிக்கையை நாங்கள் வந்து அது ஒரு கோரிக்கையாக வச்சுருக்கோம். அது நடக்கும் என்கின்ற நம்பிக்கையில் நாங்கள் இருக்கிறோம். அதிமுக வந்து பாஜகவிடம் ரொம்பவே உஷாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு உங்களுடைய தலைவர் திருமா அவர்கள். அப்புறம் பல விஷயங்கள் வந்து அதிமுக வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், தமிழ்நாட்டோட உரிமையை விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்லாம் வந்து பேசுகிறாரு. இன்னொரு அணியில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து ஏன் ஒரு பேச என்ன காரணம்? ஏன்னா ஜெயலலிதா அம்மையார் உடல்நலம் குன்றி மருத்துவமனைகள், அப்போலோ மருத்துவமனையில் கடத்தப்பட்டு மருத்துவ சிகிச்சையில் இருக்கும்போதே எங்கள் தலைவர் வந்து முதல் முறையாக ஒரு கருத்தை அதிமுக எச்சரிக்கை கொடுத்தார். அதாவது ஒன்றிய அரசனுடைய மருத்துவர் குழு டெல்லியிலிருந்து எய்ம்ஸ் மருத்துவர்கள் வந்து அப்போலோ மருத்துவமனைக்கு வந்து ஜெயலலிதாவை பார்க்குறாங்க. தமிழ்நாட்டில் ஒரு அரசு இருக்குது, சுகாதாரத்துறை இருக்குது, அந்த துறைக்கு ஒரு அமைச்சர் இருக்கிறாரு, அந்த துறையில் ஐஏஎஸ் படித்த அதிகாரிகள் இருக்காங்க, ஹெல்த் செக்ரட்டரிஸ் இருக்காங்கல்ல, ஹெல்த் மினிஸ்டர் இருக்காங்கல்ல. இவங்களுடைய ஒப்பீனியன் இல்லாமல் டைரக்டாக வந்து அப்போலோ மருத்துவமனையில் அந்த அம்மாவை பார்க்குறாங்க. அப்போ அதிகாரத்தை அவங்க கையில் எடுக்கிறாங்க பாஜக. அதிமுகவை வந்து இப்போ அவங்க வந்து தமிழ்நாட்டில் வளரணும் அப்படின்னா 2 திராவிட கட்சி தமிழ்நாட்டில் ஸ்ட்ராங்காக இருக்குது, திமுக அதிமுக வலிமையாக இருக்குது. ஏதோ ஒரு கட்சியை காலி பண்ணால் தான் அவங்க தமிழ்நாட்டில் வளர முடியும். அப்போ ரொம்ப எளிமையாக காலி பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து அதிமுக தான். திமுக இங்கே வலிமையாக இருக்குது, அந்த அம்மா வந்து பிழைக்க முடியாத இடத்துல இருக்காங்க. அப்போ இப்பயே உள்ள நுழைஞ்சு அதிமுக வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரலாம் அப்படின்னு அந்த அம்மையார் உடல்நலம் குன்றி மருத்துவமனை கடந்தது அதை வந்து அவங்க கையில் எடுத்துட்டாங்க. அந்த வேலை திட்டத்தை அரசாங்கத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்கல்ல. தலைமைச் செயலகத்தில் ரைடு வச்சா இல்லையா? தலைமைச் செயலராக இருக்கு ராம்மோகன் ராவ். அவர் தலைமைச் செயலர் இருக்கும்போது தலைமைச் செயலகத்தில் ஒரு மாநிலத்தின் தலைமை பீடம், அதிகாரத்தை உருவாக்கக்கூடிய சட்டமன்றம் இருக்கக்கூடிய தலைமைச் செயலகத்தில் வந்து நீங்கள் வந்து ரைடு சோதனை. அன்றைக்கே வந்து ஒன்றிய அரசு அவங்களுடைய
கையில் அவங்களோட அதிகாரத்தை எடுத்துட்டாங்க. எப்படியாவது இல்ல இப்ப டாஸ்மாக் தலைமை அலுவலகத்திலயும் சோதனை எல்லாம் நடத்துறாங்க. டாஸ்மாக் தனி ஒரு பிரிவுங்க, அது வந்து தனி ஒரு அலுவலகம். அதுக்கு அரசு தலைமைச் செயலகம் நடராசன்கிற அது ஒரு தலைமைச் செயலகம். அவருடைய மாளிகையிலே உள்ள பூந்தாங்க அப்படின்னா எப்ப திமுக அரசும் கிட்டத்தட்ட வீக் ஆயிடுச்சு தானே. எல்லா அலுவலகங்களும் தலைமை அலுவலகம் இது தலைமைச் செயலகம் தானே, அங்க போகக்கூடாதுல்ல. எல்லா ஐஏஎஸ் ஆபீசர் அங்கதானே இருக்கிறாங்க, சட்டமன்றம் அங்கதானே இருக்கு, தமிழ்நாட்டையே வழிநடத்தக்கூடிய தலைமைச் செயலர் அங்கதானே இருக்காரு, முதலமைச்சர் அங்கதானே போறாரு. அப்ப அந்த இடத்துக்குள்ள நீ வந்து எப்படி நீ வந்து அனுமதி இல்லாம உள்ள போலாம், புரியுங்களா? அப்ப அதிமுகவை காலி பண்ணிட்டு அவங்க வளரணும், இதுதான் அவங்களோட நோக்கம். இதைத்தான் வந்து அன்றைக்கே எங்க தலைவர் வந்து சுட்டி காமிச்சாரு. எச்சரிக்கையா இருங்க, பாஜக உள்ள வருது, பாஜக ஆபத்தானது, இந்த நாட்டிற்கான கட்சி இல்லை, மக்களுக்கான கட்சி இல்லை, அது குறிப்பிட்ட ஒரு சமூகத்திற்காக ஒரு மதத்திற்கான கட்சி, அது வளர்றது ஆபத்துன்றது அன்னைக்கே எடுத்து வைத்தார். அது என்னன்னா தொடர்ந்து வந்து அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி வச்சனால மெல்ல மெல்ல அந்த மைண்ட் செட்டை கொண்டு வந்துட்டாங்க. அதிமுகவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாருமே ப்ரோ பிஜேபியா மாறிட்டாங்க. இல்லையா அவங்க இன்னைக்கும் சொல்றாங்களே எடப்பாடி அவர்கள் தலைமையில தான் வந்து ஆட்சி அமைக்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அமித்ஷா என்ன சொன்னாரு, கூட்டணி ஆட்சி சொல்றாரா இல்லையா? இல்லப்பா கேடி ராஜேந்திர பாலாஜி அந்த பேரு ஆர்பி உதயகுமார் சொல்றாங்க. எடப்பாடியா சொல்லல, ஆட்சி அமைக்கும் எடப்பாடியா சொல்லல. எடப்பாடி அதிமுக தலைவர் யாரு? எடப்பாடி. எடப்பாடியா சொல்லல, வாயத்தரும் சொல்லுங்க. உதயகுமார் பேசுறாரு, ராஜேந்திர பாலாஜி பேசுறாரு. அதிமுக தலைமையில் தான் அதிமுக தலைமையில் தான் இந்த கூட்டணி. ஒருவேளை அதிமுக வெற்றி பெற்றால் அதிமுக மட்டும்தான் வந்து ஆட்சி அமைப்போம், பாஜகவுக்கு இடம் கொடுக்க மாட்டோம்னு துணிச்சலா பேச சொல்லுங்க எடப்பாடிய. முடியல, உங்க கட்சியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆட்களை விட்டு தானே பேச வைக்கிறீங்க. இன்றைக்கு அமித்ஷா என்ன சொல்றாரு, அன்னைக்கு டெல்லிக்கு வர சொல்லியே முதுகுல ஓங்கி தட்டி சொல்ற இடத்துல கையெழுத்து போடியான்னு சொல்லி அடிச்சு மண்டையில விட்டு விரட்டி விட்டாரு. தமிழ்நாட்டில் வந்து ஒரு பிரஸ் மீட் போட்டாரு. பிரஸ் மீட் போட்டு என்ன சொன்னாரு, எடப்பாடி பேச விட்டாரா? இவர் தானே பேசினாரு. கொலிஷன் கவர்மெண்ட் சொன்னாரா இல்லையா? ஆனா இவங்க தான் சொல்றாங்கல்ல தேர்தல் கூட்டணி வேற, தேர்தல் கூட்டணி வேற, கூட்டணி அரசு வேற. ரெண்டுக்கு வந்து என்டையர்லி டிஃபரெண்ட் இருக்கு. நீங்க கூட்டணி அப்படின்றது கூட்டணி வச்சுட்டு தேர்தல் முடிஞ்ச பிறகு பிரிஞ்சு போயிடலாம், டாடா காமிச்சுக்கலாம். ஆனால் கூட்டணி அரசு என்பது அதிகாரத்தில் பங்கு ஏற்பது, அமைச்சரவையில் பங்கு ஏற்பது. இதுதான் வந்து இன்றைக்கு பாஜக சொல்லிக்கிட்டே இருக்கு. இப்ப இன்னைக்கு வந்து செய்தி பார்த்தீங்க பாருங்களேன், நாங்க வந்து பாஜக சொல்லுது, நாங்க வந்து மேற்கு வங்காளத்திலும் தமிழகத்திலும் பாஜக ஆளும் கூட்டணி அரசாங்கத்தை அமைப்போம்னு சொல்றாங்க. ஏன் உங்களால் எதிர்த்து பேச முடியல? இதைத்தான் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, திமுக ஒரு திராவிட கட்சி, அதிமுக ஒரு திராவிட கட்சி. அதிமுகவும் கடந்த காலத்தில் நிறைய சாதனை பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் மறுக்க முடியாது. அப்படிப்பட்ட கட்சி இன்னைக்கு பலவீனமாகுது, கட்சியை முழுங்கிட்டு இருக்காங்க, கட்சியை நாசம் பண்ணிட்டு இருக்காங்க, தலைமை சரியில்லை, சுத்தி இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் சரியில்லை, தொண்டர்கள் சரியா இருக்காங்க. அதிமுக தொண்டர்கள் சரியா இருக்காங்க, பாஜக கூட்டணி வேணான்றாங்க. பாஜக கூட்டணியே அதிமுக தொண்டர்கள், அடிமட்ட தொண்டர்கள் வெறுக்கிறாங்க. பாஜகவோடு சேர்ந்து அதிமுக அழிஞ்சு போகும்ன்றது சாதாரண அதிமுக கடைநிலை தொண்டர்களுக்கு தெரியுது. ஆனா தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய எடப்பாடி அவர்களுக்கும் அவரை சுற்றி இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களுக்கும் அது தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அவர்கள் மீது ஒவ்வொருத்தருமே ஏகப்பட்ட வழக்கு, மிரட்டப்பட்டு இந்த கூட்டணி உருவாக்கப்பட்டு இருக்கிறது. வேற வழியே இல்லை, சரண்டர் ஆயிட்டு இருக்கிறாங்க. அதிமுக ஒரு பெரிய பேர் இயக்கத்தை பாஜக கிட்ட காவு கொடுக்குறாங்க. 2026 எடப்பாடி தான் முதலமைச்சர், அவர் தலைமையில தான் வந்து கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறாரு. ஆமாங்க, முதலமைச்சர்னா வந்து எங்களுக்கு உள்துறை அமைச்சர் கூட நிதி அமைச்சர் கூட கேட்பாங்க. இல்ல நீங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்குலாம் சொல்லி என்ன சொல்றேன் அப்படின்னா, நான் என்ன சொல்றேன்னா, பாரதிய ஜனதாவுக்கு எம்எல்ஏவே அதிகம், தமிழ்நாட்டில் எம்எல்ஏவே அதிகம். நாளை கூட்டணி ஆட்சின்ற பேர்ல ஒரு அமைச்சர் பதவி கொடுத்தீங்கன்னா அதோட கோர நகங்கள் வந்து ரொம்ப கொடூரமாக இருக்கும். வட மாநிலத்தில் போய் பாரு, என்ன கல்வி கொடுத்துட்டு, என்ன வேலை வாய்ப்பு கொடுத்து, என்ன முன்னேற்றம் இருக்கு. குஜராத்தில் என்ன முன்னேற்றம், பாஜக ஆண்ட மாநிலம், ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய மாநிலம், என்ன நலத்திட்டு தமிழ்நாடை கம்பேர் பண்ணுங்க. தமிழ்நாட்டை வச்சுக்கோங்க, தமிழ்நாடு வெர்சஸ் குஜராத், தமிழ்நாடு வெர்சஸ் ஊபி, தமிழ்நாடு வெர்சஸ் மத்திய பிரதேசம், தமிழ்நாடு வெர்சஸ் ராஜஸ்தான், தமிழ்நாடு வெர்சஸ் ஹரியானா, கம்பேர் பண்ணுங்க. ஒரு ஸ்டேட் தமிழ்நாட்டுக்கு முன்னாடி இருக்க முடியுமா? சுகாதார கட்டமைப்பு இருக்கா? அங்க வந்து ஹார்ட் அட்டாக்னா தமிழ்நாட்டுக்கு ஓடி வர்ற நீ மருத்துவ சிகிச்சை எடுக்கிறதுக்கு, எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு தமிழ்நாட்டுக்கு ஓடி வர்ற அங்க இருக்க பணக்காரன் போற தமிழ்நாட்டுக்கு அனுப்புறான் நீட்டுன்ற பேர்ல. உன் ஊர்ல வந்து ஒரு மெடிக்கல் காலேஜ் கட்ட முடிச்சதா? ரோடு போட்டிருக்கியா?
எலக்ட்ரிசிட்டி மின்சாரம் கொடுத்துருக்கியா? குக்கிராமங்களுக்கு மின்சாரம் கொடுத்துருக்கியா? தமிழ்நாட்டில் எல்லா குக்கிராமங்களுக்கும் மின்சாரம், எல்லா ஊர்லயும் சுகாதார இது இருக்கு, பிரைமரி ஹெல்த் சென்டர் இருக்கு. தமிழ்நாட்டில் ஒரு கிராமத்தில் ஒரு பொண்ணு வந்து பிரசவ ஒலி வந்தா உடனே அங்க டாக்டர் இருக்காங்க, அந்த ஊர்ல இருக்கு ஆரம்ப சுகாதார நிலையம், போய் மருத்துவம் பார்க்கலாம். வேற பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் இருக்கா? தமிழ்நாட்டில் எல்லாமே வந்து யூஜி படிச்சுட்டு பிஜி படிக்கிறான், டிகிரி ஹோல்டர் எல்லாம் இப்போ மாறிட்டு இருக்காங்க. அப்ப இப்படியெல்லாம் சாதனை படைத்த தமிழ்நாட்டை தான் இந்த சாதனைக்கு திமுகவுக்கும் பங்கு இருக்கு, அதிமுகவுக்கும் பங்கு இருக்கு, மாற்று கருத்தே இல்லை. அப்படிப்பட்ட சாதனையில் படைத்த திராவிட கட்சிகளே உங்களுடைய நிலைப்பாட்டை இழக்காதீங்க, போய் பாஜக பிடியில சிக்காதீங்க. பாஜக வெறும் மதத்தை மட்டுமே வச்சுதான் பேசுவாங்க, மக்களை பற்றி சிந்திக்க மாட்டாங்க, மக்களுக்கான செயல் திட்டங்கள் பேச மாட்டாங்க. ஏதாவது ஒரு இடத்துல வந்து பாஜக பேசணும் பாத்துங்களா, ஒரு இடத்துல ஏதாவது மக்கள் பிரச்சனை பேசியிருக்காங்களா, மக்களுக்காக போராடி இருக்காங்களா? எப்ப பாரு கோயில் சாமி, மதம், கோயில் சாமி, இதை தவிர ஒண்ணுமே கிடையாது. இப்ப முருகன் மாநாடா மதுரையில, என்ன முருகன் உனக்கு என்ன சம்பந்தம்? முருகன் மாநாட்டால் இந்துக்கள் மத்தியில் மிகப்பெரிய எழுச்சி ஏற்படும். காலங்காலமா தமிழ்நாட்டுல அறுபடை வீடு எங்க இருக்கு? தமிழ்நாட்டுல தானே இருக்கு. முருகனுக்கு அறுபடை வீடு தமிழ்நாட்டுல இருக்கு. கந்தபுராணம் இங்கதான் பாடப்படுது. சோமாவரம் பண்றாங்க, தைப்பூசம் பண்றாங்க, முருகனுக்கு காவடி எடுத்து ஆடுறாங்க, அளவு குத்திக்கிறாங்க. வேற எந்த ஸ்டேட்ல இருக்கு, எந்த மாநிலத்தில் இருக்கு? நீ வந்துதான் முருகனுக்கு ஒரு மாநாட போட்டு இங்க வந்து முருக பக்தர்கள் உருவாக்க அவசியம் கிடையாது. நீ முருக பக்தர்களுக்கு என்ன செஞ்சிருக்க? முருக பக்தர்களுக்காக என்ன பண்ணிருக்க? நீ முருக பக்தர்கள் இது சோக்காடு இந்துக்கள், ஏழை எளிய மக்கள். சனாதன தர்மத்தை எதிர்க்கக்கூடிய விசிகாவுக்கு முருகனை பற்றி என்ன கவலை? ஏங்க நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, சனாதனம் என்பது ஏற்றத்தாழ்வை கற்பிக்கக்கூடியது. நீ இந்த சாதி நான் அந்த சாதின்றது, தொட்டால் தீட்டுன்றது, பார்த்தால் தீட்டுன்றது, இது ஒரு காலத்தில் இருந்தது. ஆனா சாதி அப்படியே இருக்கு. பிறப்பின் அடிப்படையில் நீ வேற நான் வேறன்னு சொல்லாத. ஊரு சேரி தனித்தனியா இருக்கா? எல்லா சாதிக்கும் ஒரே சுடுகாடு வந்துருச்சா? இல்ல, கிராமங்கள் அப்படியே இருக்கு. தனித்தனி சாதிக்கு தனித்தனி சுடுகாடு இருக்கு. அப்ப இதுதான் சனாதனம். மற்றபடி நீங்க கோயிலுக்கு போறதோ, நீங்க வந்து அளவு குத்திக்கிறதோ, காவடி எடுக்கிறதோ, அது உங்களோட தனிப்பட்ட வழிபாட்டின் உரிமை. அது வந்து சனாதனத்துக்குள்ள வராது. சனாதனம்னா நீ வேற நான் வேறன்னு சொல்றதான். ஏற்றத்தாழ்வு சொல்றதா சனாதனம். பெண்கள் ஆண்களுக்கு கீழானவர்கள் பெண்கள் சொல்றதா சனாதனம். நீ எனக்கு கீழே சொல்றா அதான் சனாதனம். இதுதான் நாங்க எதிர்க்கிறோம். அது மக்களுடைய வழிபாட்டுகளை போய் வந்து கோயிலுக்கு போறதோ, அவங்க பூஜை புனஸ்காரம் செய்யறதோ நாங்க என்னைக்குமே எதிர்த்தது கிடையாது. நாங்க கூட போய் எங்க தலைவர் கூட இப்போ கும்பாபிஷேகம் போயிட்டு வந்தாரு. மக்கள் என்ன விரும்புறாங்களோ அந்த விருப்பத்தை நிறைவேற்றுறது தான். உனக்கு என்ன வந்து இப்போ முருகன் யாரோ ஒருத்தன் வட இந்தியா நார்த் இந்தியாவில் முருகன் பேர் வச்சிருப்பியா? இப்போ தமிழ்நாட்டில் பேர் அங்கே ஊப்பியில் வந்து நீ ராமனுக்கு கோயில் கட்டுற. தமிழ்நாட்டில் எத்தனை ராமன் இருக்காங்க? ஹரிராம், ஸ்ரீராம், ராமசாமி, இப்படி சொல்லிட்டே போலாம். ராம்ன்ற பேர்ல இந்தியா முழுக்க பேர் தமிழ்நாட்டில் இருக்கு. ஹரின்னு பேர் இருக்கு, இருக்கா இல்லையா? துர்க்கை, காளி, இப்படி ஏராளமான பேர் இருக்கு. வட இந்தியாவில் இருக்கக்கூடிய கடவுளின் பெயரை தமிழ்நாட்டில் வைக்கிறோம். ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முருகன் பெயரை எவனாவது நீ வடக்க வச்சிருக்கியா? வடக்க வச்சிருக்கியா? கிடையாது. இன்னைக்கு 2026 நீ தேர்தலில் ஏதாவது ஒன்று அந்தர்பல்ட்டை அடிச்சு என்னத்தையா நீ பண்ற ஒரு குட்டிகளாட்ட பண்றதுக்காக முருகன் மாநாடுன்ற. தமிழர்கள் ஏமாறவே மாட்டாங்க, முருகன் ஏமாற மாட்டாரு, அந்த முருகனே ஏமாற மாட்டாருங்க. எங்க தலைவர் தான் சொன்னாரு, தமிழ்நாட்டு மக்களையும் ஏமாற்ற முடியாது, அந்த அறுபடை வீடு முருகனையும் ஏமாற்ற முடியாது. இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்கள். நன்றி சார். நன்றி.